பிரியமான பிள்ளைகளை, மீண்டும் இதயத்தை திறந்து ஜெபிப்பது. மரியாள் இதயத்தை திறந்து ஜெபித்தாள். மரியாள் இதயத்தை திறந்து காண்பித்தாள். மரியாள் இதயம் திறந்த மனுஷியாக வாழ்ந்தாள் என்பதற்கு ஒரே ஒரு ஜெபம்தான் பைபிளில் இருக்கு. அந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் அடிக்கடி சொன்னீங்கன்னா உங்கள் மனசு முழுசும் கடவுள் குடி கொண்டிருக்கிறார், வேறு யாரும் உங்களை ஆள முடியாது, அவர்தான் ஆள்கிறார் என்று சொல்லலாம். அந்த ஒரே ஒரு ஜெபம். என்ன ஜெபம் அது? அது பாடல். அது கடைசியா சரண்டர் ஆனது ஜெபம். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின் பிரகாரம் எனக்கு ஆகட்டும். வார்த்தை சித்தம், அவ்வளோ. இப்போ நம்ம ஜெபமெல்லாம் எப்படின்னா, ஏன் வார்த்தை பிரகாரம் எனக்கு ஆகட்டும். இப்போ நீங்கள் சொல்லிட்டு போவீங்க ஆராதனையிலலாம், ஆண்டவரே நான் நினைக்கிறது நடக்கணும், இல்லை? அதானே ஜெபம். யாராவது அப்படி போனால், அந்த குரங்கு தான் அப்படி பண்ணுமா, யாராவது இப்படி போனால் பார்க்குமா, யாராவது இப்படி போனால் பார்க்குமா. நீங்களும் சில நேரத்தில் குரங்கா மாறிடுங்க. ஊற்று தண்ணீரெல்லாம் பண்ணீங்க, ஆவி இறங்கி இருக்கும்னு நினச்சேன். இப்படியாப்பட்ட ஆவி இருந்தால் வேணாமே அந்த ஆவி. ஆக பிரியமான பிள்ளைகளை, கடைசியான ஒரு ஜெபம். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சித்தத்தின் பிரகாரம் எனக்கு ஆகட்டும். நம்மளுடைய ஜெபத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம சித்தம் இருக்கு, இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரே. அது அல்ல ஜெபம். இட்ஸ் a wrong teaching. wrong teaching about the prayer. நான் நினைக்கிறது நடக்கிறது எல்லாம் வேணாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்தால்தான் அது ஆசீர்வாதம். உன் ஜெபம் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிறதெல்லாம் எக்கச்சக்கமாக நினைப்ப, அதெல்லாம் கொடுத்துட முடியுமா? எல்லாம் ஒரு வீடு கொடுத்தவொடனே அமைதியாக இருப்பீங்களா? பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் கிடைக்காது, சின்ன வீடு நம்மளே கேட்டு வாங்குவோம். ஒரு சின்ன வீடு பக்கத்தில். இப்படிதான் நம்மளுடைய ஜெபமெல்லாம். இதில் வேற எனக்கு கூட, அவனுக்கு கூட, இப்படி கூட, அவனுக்கு கூட, இவளுக்கு கூட, அவளுக்கு கூட. நீ யார் அதெல்லாம் பேசுறதுக்கு? ஆண்டவர்கிட்ட போய், அப்பா உங்ககிட்டலாம் நான் பேச முடியாது, நீ என்ன நினைக்கிறியோ அதை எனக்கு கொடு, எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்ல. என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார். நீ அறியறதுக்கு முன்னாடி இது உன் தேவையா வரும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். He knows everything beforehand. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நீ எந்த மனநிலையோடு வருகிறாய் என்பதான. அதனால தான் நம்ம ஜெபமெல்லாம் தொண்டை ஜெபம், நாக்கு ஜெபம். நான் சொல்றது தொண்டை ஜெபம், நாக்கு ஜெபம். தொண்டையில் பாடுறீங்க, நாக்கில் சொல்லிடுறீங்க, அது ஜெபம் நினச்சிட்டு போயிடுறீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. எத்தனை பேர் கேட்ட உடனே எனக்கு கிடைச்சிச்சு ஃபாதர் வரோம் அப்படின்னு சொல்ற கை தூக்கு பார்ப்போம். நான் இங்க வந்து கேட்ட உடனே கிடைச்சு. அப்படி கேட்ட உடனே கிடைச்சா அது நிலைக்காது. நீ எந்த தூக்குனாலும் நான் பதில் வச்சிருப்பேன், நீ எந்த திசையில தூக்குனாலும் பதில் நான் கொடுத்துருவேன். கேட்ட உடனே ஒரு வரம் கிடைச்சதுன்னா அது நிலைக்காது. கொஞ்ச நேரம் எடுத்து கிடைக்குது பாரு, அது நிற்கும். புரியுதா? அதனால ஆண்டவர் நம்ம கிடைச்ச உடனே கேட்ட உடனே கிடைச்சிச்சன்னா உன் நம்பிக்கைக்கு இறைவன் தருகிற பரிசு. ரொம்ப நாள் ஆகுதுன்னா உன் தன்னம்பிக்கைக்கு இறைவன் கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசு. அதனால வெயிட் வெயிட் வெயிட். ஏன்னா அதனால நம்ம ஜெபத்துக்கு வந்த உடனே ஒரு மனநிலை வரணும். இந்த கொடுப்பாடுறா, அவர் எப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எப்படி யாருக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். கொடுக்கணும்னு ஆண்டவர் ஆரம்பிச்சா ஒரு பயம் எதிர நிற்க முடியாது. அவ்வளோதான், அது கிடைச்சிடும் உனக்கு. ஒரு பயம் 10 பேர் எதிரியா இருக்கட்டும், 20 பேர் சாபம் போட்டட்டும், பிரச்சனையே கிடையாது. நான்லாம் 2015 சிக்கானவன போயிட்டான்டான்றாங்க சிஸ்டருங்க. எங்கள் அம்மா இன்னைக்கு செத்தாங்க, அவங்கள பார்த்தவொன்னே நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் ஐசியூவில். எங்கள் அம்மாவை யார் புதைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை சாமியார் வந்தால், எத்தனை மக்கள் வந்தால், இங்கே இருக்கிற மக்கள் வந்திருந்தாங்க கொஞ்சம் பேர். ஆக யார் வந்தால் யார் போனால் எனக்கு தெரியும். நான் தான் ஐசியூவில் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதான் ஜனங்க பேசிக்கிறாங்க, இன்னைக்கு அவங்க அம்மா நாளைக்கு ஃபாதர் எம்ஐ ராஜா அடக்கம். இல்லை அப்படி சொல்லிட்டாங்கண்ணா, நீ வேற இப்போ போச்சிட போற.
இல்லைக்கா, இல்லை நீங்களாம் ஜெபம் பண்ணீங்க அதனால் நான் இருக்கிறேன், அது வேற விஷயம். சும்மா சொன்னேன். அதனால நான் இருக்கிறேன், அது வேற பேச்சு சொல்றேன். இந்த கடவுள் உன்னை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா எந்த டாக்டரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் செத்து போயிட்டார், நான் நல்லா இருக்கிறேன். இது என்ன கூத்து இது? ஃபாதர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே தான். அவனுக்கு எவன் தான் சொல்லி கொடுத்தானோ தெரியலையோ, 45 நிமிஷம் தான் சொல்லுவான், பார்த்துருக்கிறீங்களா? அப்புறம் சொல்லுவான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா அவனை காப்பாற்றிருக்கலாம். டேய், நீ யாரா எனக்கு ஆளை போட? அங்கே இருக்கிறான்டா ஆண்டவன், அவனுக்கு தெரியும்டா நம்மளை எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ நாள் வச்சுக்கணும்னு தெரியும். என்ன ஆக நீங்கள் அவன் அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க எப்படி சொல்லிட்டாங்க, சாபம் போட்டாங்களே, தூக்கு பத்தோட போடு. உனக்குன்னு ஒருத்தன் கூட இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். பிரைஸ் தி லார்ட். அதனால சரண்டர், அதான் மாதா சரண்டர் ஆனாங்க. சரண்டர்னா நீ தான் கதி. அண்ணாள் அழுதாள். 1 சாமுவேலில் அண்ணாள் அழுகிறாள், குமரி குமரி அழுது, வேறு யாருக்கிட்டையும் சொல்லல. அது அதனால தான் நான் சொல்கிறேன், உன்னுடைய ரகசியத்தை, உன் மனசை, உன்னுடைய வேதனையை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி ஆறுதல் தேடாத. தட் இஸ் ஒரு டெம்பரவரி. கொஞ்ச நேரம் அவகிட்ட போய் பேசினாக்கா ஆறுதலாக இருக்கு. அதுக்கப்புறம் வரப்போகுது பாரு, அதுக்கப்புறம் அவள் வெப்பா பாரு உனக்கு டேஷ். அதெல்லாம் உனக்கு தேவையா? சொல்கிறவங்கிட்ட சொல்லணும், இவர் தான் லாய்க்கு. ஏன்னா எனக்கும் பிரச்சனை இருக்கு, உனக்கும் இருக்கு. எல்லாத்தான் பிரச்சனை அதிகமானதுனால தான் தரையில் உட்காந்துட்டேன். உனக்கும் பிரச்சனை இருக்கு, இங்கே உட்காந்துக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. சேரில் உட்காந்துக்கிறவங்களுக்கும் உட்கார முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அடியில் பிரச்சனை, மேலே பிரச்சனை, கழுத்தில் பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, இப்படி உட்காரு. சேர் தானே கொடுத்துருக்கு, ஒழுங்காக உட்காரலாம்ல. உட்கார முடியல, தர தட்டுது, முடியல உன்னால. எப்போ நிற்க வைப்பானோ கையை தட்டு. சில பேர் கை தட்டினாலும் அது அதிர்வே தாங்க முடியல. நிறைய பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை இருக்கிற ஆளுகிட்டே போய் பிரச்சனையை சொன்னா என்னங்க மடத்தனம் அது? அவங்கிட்டே போய் அவனுக்கு ஏற்கனவே கை வலிக்குது, நீ அவங்கிட்ட போய் விரல் வலிக்குதுன்னு சொல்லுகிற. இதனாலதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அவங்கிட்ட இவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட் கனெக்ஷன். அவர்கிட்ட பேசு. நான் பேசி உங்க பிள்ளை ஏதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்க, டேய் நிப்பாட்டு, நான் லைன் கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து பேசுறேன். இப்படி வா ஆண்டவர்கிட்ட, டர்ன் பண்ண. அப்போ டர்ன். உன்னெல்லாம் சொல்லி திருத்த முடியாது, எப்படி திருத்தணும்னு எனக்கு தெரியும். போ போ போ. நீ போய் அவங்கிட்ட போராடிக்கிட்டு நீ மாறுறா, நீ இது பண்றா, அது பண்றன்னு கேள்விக்கு வேற வேலை இல்லை. உன் பேச்சு அவனுக்குமே பிடிக்கல தெரியுமா? அது நீ பேசினா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க வந்து என்னை பார்த்தா அவ்வளவு குஷியா இருக்கு. யாராவது ஒரு ஆளு எங்க வீட்டுக்காரையே சொல்லலாம். 25, 30, 40 வருஷமா வாழ்ற அந்த ஆளுக்கே நீ பக்கத்தில் உட்காத தள்ளி உட்காரு. உன்னை பிடிச்சதே அந்த ஆண்டவருக்கு தாயா. ஏன்னா அவர் வேண்டி விரும்பி உன்னை வடிவமைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருக்கு ஏத்தபடி உன்னை வச்சிருக்கிறாரு. அதனால நிறைய பேர் நான் சொல்லுவேன், நான் மாறிடுவேன், நாளிலிருந்து நான் அதை செய்ய மாட்டேன். டேய், நீ மாறினேன்னா இன்னொரு தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம். பி ஒரிஜினல். இதான் நான். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் உன்னை. நான் சொல்றேன், அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். குறைபாடுகள் உள்ள மனிதனை மட்டும் தான் இயேசுவுக்கு பிடிக்கும், நீதிமான்களை அல்ல. அப்புறம் என்ன? நீ பாவியா இருக்கிறதுல சந்தோஷப்படுறியா, இல்ல ஆவியா இருக்கிறதுல, நீதிமானா இருக்கிறதுல சந்தோஷப்படுறியா? ஏன்னா அவர் கடவுளை ஆண்டவர் நிலைப்பாடு, அதான் ஸ்டாண்ட். யூ cannot understand God. You cannot. என்னடா இது, ஒரு பாவியை அன்பு செய்கிறன்ற இருந்தாலும் கடவுளா? தோணுதா இல்லையா? மனசுல தோணுதா இல்ல?
அவன் நல்லவன், அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இவன் பாவி, இவன் மோசம், இவனுக்கு எல்லாம் கிடைக்குது. இதுதான் கடவுளுடைய ஸ்டாண்ட். யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் நாட் இமேஜின் காட். உன்னை கடந்து நிற்பவர் கடவுள். இதுதான் கடவுள். யாரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, எனக்கு மேல இருக்கிற போப்பாண்டவரும் சொல்ல முடியாது. இதுதான் கடவுள். நெவர். எனக்கு எட்டாத உயரத்தில் இருப்பவர், நான் புரிந்து கொள்ளாத பிம்பத்தில் இருப்பவர் கடவுள். நம்ம என்ன ஒரு மாதிரி சொல்லலாம், கடவுள்னா இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு பைபிளை பார்த்து பேசலாம். அதற்குள்ளே நீ கடவுளை அடக்க முடியாது. இயேசுநாதர் ஒன்றும் முட்டைக்கோசு கிடையாது, புரியுதா? அவர் அப்படி அடக்கலாம், அவர் குறிக்கலாம், சுருக்கலாம். உனக்கு முன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது கடவுளை. இது ஏன், இது எதுக்கு, இது எப்படி? இதனால தாங்க இயேசுநாதரை அடிச்சு போட்டானுங்க. பாவிகளை மீட்க வந்த, பரதேசிகளை, ஏழைகளை, இல்லாதவனை, அநியாயம் பண்றவனை, அவனை தான் நான், அவன் பக்கத்தில் நிற்கிறது தான் நான் வந்தேன் அப்படின்றார். நல்லவன் பக்கம் நிற்க ஆசைப்படுகிறவன் மனிதன், கெட்டவன் பக்கம் நிற்க ஆசைப்படுகிறவன் கடவுள். இப்போ நீங்கள் கெட்டவனாக இருக்க விரும்புறீங்களா, நல்லவராக இருக்க விரும்புறீங்களா? கெட்டவனாகவும் நல்லவனாகவும் இருக்க விரும்புங்க, அதான் நல்லது. புரியுதா? வெறும் நல்லவனாக இருந்தால் போர் அடிக்கும். வீட்டில் பிள்ளைங்க இருக்கு இல்லையா, அதில் ஒன்று அப்படியே தின்னுபிட்டு உட்காந்து இருக்கும். எதை தின்னாலும் ஒரு மாதிரியாவே உட்காந்து இருக்கும். ஆனால் இன்னொரு குழந்தை ஓடும், பல்ட்டி அடிக்கும், டாக் பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும். என்னதான் நமக்கு எரிச்சல் வந்தாலும் அந்த குழந்தை ஒரு நாள் வீட்டில் இல்லைன்னா வீடே ஜிலோன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆள் தான் நான். அதனால தான் எங்கள் அம்மா என்னை சாமியார் காமிச்சிச்சு சொல்லிச்சு. எங்கள் அம்மா தான் முதல் கேள்வி கேட்டுச்சு, நீ எல்லாம் சாமியார் ஆக மாட்டேன். தாய் சொல்லை தட்டியவன் நான். சாமியார்லேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. பாப்பா நீ எல்லாம் ஆக முடியாது, நீ ரொம்ப அக்குறமா அதிகம், நீ ரொம்ப குசும்பு பிடிச்ச பையனாக்குற, எங்கே பார்த்தாலும் கலாட்டா பண்ணுற, எதை எடுத்தாலும் உடைக்கிற, யாருக்கிட்டையாலும் சண்டை போடுற, அப்படிப்பட்ட ஆள் பார்த்தாலே தெரியுது. அப்படியேப்பட்ட ஆள் ஆண்டவர் இதை தான் தெரிந்து கொண்டார். இந்த குழந்தை மேலே தான் ஆண்டவருக்கு அதிகமான பாசம், உன் மேலே கிடையாது. உங்கள் எல்லாரை விட என் மேலே ஆண்டவருக்கு ரொம்ப பாசம். ஏனென்றால் என் பலவீனத்தில் என் பலம் கர்த்தர். அதான். அப்படியெல்லாம் யோசிக்க மக்களை. கடவுளை உங்க கற்பனைக்குள்ள கொண்டு வர ஆசைப்படாதீங்க. அது அவர் கடந்து நிற்பவர். எல்லாம் போறாங்க, ரோட்ல எல்லாம் போயினுக்கிறான். ஒருத்தன் திடீர்னு கிணத்துல விழுந்துட்டான். கிணத்துல விழுந்தவன ஐயோ குய்யோன்னு கத்துறான். யாருமே காப்பாத்தல. ஒரே ஒருத்தன் மட்டும் டொமக்குன்னு விழுந்து அவனை காப்பாத்திட்டான். எல்லாரும் பாராட்டுறாங்க, டே நல்ல மனசுப்பா, அவனுக்கு கஷ்டப்பட்டு நீச்சல் தெரியாத அவனை போய் காப்பாத்திட்டே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் 2500 ரூபா கடன் தரணும். அவன் செத்து போனா எவன்கிட்ட கேட்பேன்? அதுக்கு தான் குதிச்சேன்றான். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் குதிக்கிறாங்க. புரியுதா? உன் மேல அக்கறையோடு, அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, உறவோடு உனக்காக குதிக்கிறவன், போராடுகிறவன், சண்டை போடுகிறவன், பக்கம் நிற்கிறவன் எவனும் இல்லை, எவனும் இல்லை. அதனால நீ யாராவது இருந்திருந்தா நீங்க கோயிலுக்கு வந்திருப்பியா? ஏய், கடவுள்கிட்ட என்ன கேட்குற, அவர்கிட்ட என்ன கேட்குற, அதை என்கிட்ட கேளு, நான் தரேன். உங்க வீட்டுக்காரர் சொல்லி இருந்தா நீ வந்திருப்பியா கோயிலுக்கு? வந்திருப்பீங்களா? இல்லை உன் பையன் சரியா இருக்கணும், உன் பொண்ணு சரியா இருக்கணும்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் அதுக்கு போனோமா, அது போறமா, அப்படி பண்ணுறமா, அப்படி பண்ணுறமா அப்படின்னு யாரோ பெரிய ஆறுதலாக இருந்துட்டா நீ வருவியா கோயிலுக்கு? எங்கேயோ உனக்கு இடிக்குது, அதனால இவரை இடிக்க வந்திருக்கிற. Am I correct? கரெக்ட். கரெக்ட்னா கை தட்டு பார்ப்போம். வெரி குட். ஏதோ இடிக்குது, என்ன ஏதோ இடிக்குது, நான் ஒருத்தரை இடிக்கணும். என்னால் எவனையும் இடிக்க முடியாது. நான் இடிச்சா வாங்குற ஒரு மென்மையுள்ள தெய்வம் என் ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இடிச்சா தாங்குவார். ஒருத்தன் ஒரு அனாதை இல்லத்துக்கு போனானா, போய் எல்லா குழந்தைங்களும் பார்த்தானா. எல்லாரும் நீங்கள் அனாதை வீட்டுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் போய் சோறு போடுறது அதெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்க. நினைச்சுங்க. அன்னதானத்தை விட பிரதானமான தானம் அன்பு காட்டுவது தான் சொல்றார். நீ என்னதான் எடுத்து கொடுத்தாலும் அன்பு உனக்கு இல்லையே நீ ஒன்றுமில்லை.
என்னதான் வாரி வாரி கொடுத்தாலும் நிறைய சேவை பண்ணாலும் இந்த பேசிக்கா உள்ள இருக்க வேண்டிய அந்த லவ், எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு இருந்துச்சுன்னா அது உன்னிடம் கம்பேக், அது வந்துடும் உங்ககிட்ட திரும்ப. நீ காட்டுற அன்பு தானா வந்துடும் ஒரு நாளைக்கு. அதான் அனாதை இல்லத்துக்கு போய் பிறந்த நாளைக்கு சோறு போடுறது, மிட்டாய் கொடுக்குறது, இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தானா. ஒருத்தன் வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்பட்டான். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டா, தனித்தனியாக பேசினான். உனக்கு பிறந்த நாளைக்கு இல்லை இல்லை நாளைக்கு நான் வரப்போகிறேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, உன் வாழ்க்கையில் எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லணும்னு ஒரு பையன் சைக்கிள்னு சொல்லியிருக்கிறான். ஒரு பையன் சைக்கிள், இன்னொரு பையன் வாட்ச், இன்னொரு பையன் ஃபோனு, இன்னொருத்தர் கூலிங் கிளாஸ், இப்படி நிறைய பேர் எல்லா ஐட்டத்தை சொன்ன உடனே அந்த ஆள் சோறு போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாரையும் ரூமில் அடைச்சி எல்லாரும் பார்சலை பிரித்து பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க, எல்லாம் பிரித்து பார்க்குது. டர்ற புர்ன்னு சத்தம் கேட்குது, எல்லாம் பிரித்து பார்க்குது. கொஞ்ச நேரமாக எவனும் வெளியே வரல. இவர் உள்ளே போயிட்டார். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் அமைதியாக, இப்போ நிறைய பேர் கணத்தில் கை வச்சுருக்கிறீங்கள, அந்த மாதிரி எல்லாம் பரிசு பொருளை பிரிச்சுட்டு உட்காந்துக்குது பார்த்துக்கிட்டு. இந்த ஆள் கேட்குற, என்னடா நீங்கள் ரொம்ப போசம் அங்கிள், எனக்கு 300 ரூபா வாட்ச் வாங்கி வந்துக்கிறீங்க, உனக்கு 700 ரூபா சைக்கிள் வாங்கி வந்து கொடுத்துக்குறீங்க. இல்லை நீங்கள் கேட்டிருந்தானா கொடுத்தேன், நீங்கள் என்ன முதல்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல 700 ரூபா சைக்கிள் தான் வேணும்னு. அவன் இந்த மனநிலைத்தான் நம்மிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீ என்னடானாக்கா அந்த கிஃப்டை வாங்கி வச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிற. அவளுக்கு நல்லா கிடைக்குது, அவளுக்கு இவனுக்கு இது கிடைக்குது, எனக்கு தானே கிடைச்சது. நீங்க என்னைக்கு அடுத்தவங்களை பார்க்காம இருக்கிறீங்களோ அன்னைக்கு நிம்மதி உங்களை தேடி வரும். நிறைய நிம்மதியை நம்முடைய வாழ்வின் நிம்மதியை நாம் கெடுப்பதற்கு காரணம் அடுத்தவன். அவன் முன்னேறிட்டான், அவன் போயிட்டான், அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் பிள்ளைங்க எங்கேயோ இருக்கு, அவங்களாம் நல்லா சம்பாதி, அவங்க 2 பிளாட் வாங்கிட்டான், நான் 3வது பிளாட்ல வாங்கி பிளாட் ஆக போறேன். பயங்கர பயங்கர கம்பேரிசன். அவன் பிள்ளை நல்லா இருக்கிறான, இருந்துட்டு போட்டோம், உன் பிள்ளை இப்படிதான், சந்தோஷப்படு. அதிலும் ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு நாள். அதை நம்ப ஆண்டவரை. இது எதுக்கு உதவாது, இது தேராது, இது போவாது, இது வராது நீ சொல்ல. நீ யார்? நீ தேர்னியா? நீ கூட தானே தேராம இருந்த. உன்னை எப்படியோ அவங்க அப்பா அம்மா தேத்தி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. யோசித்து பாரு, நான் எதுக்கு லாக்கின்னு கொஞ்சம் யோசிக்கலாம். கல்யாணத்துக்கே நான் லாக்கியா? கேட்டு பாரு. ஏதோ கடவுள் நினைத்தான், மனநாள் தொடுத்தான், வாழ்க்கை உண்டானது. கடவுள் நினைத்தான், மனநாள் தொடுத்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிகாஸ் ஐ அம் worthy அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன், அழகா இருப்பேன், நல்ல படிப்பறிப்பு, நல்ல வேலை, பயங்கர மூளை, பயங்கர ஞானம், அதனால தான் எனக்கு ஏதோ நடந்துருச்சு. அமைதியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அமைதியாயிரு. கிடைச்ச வாழ்க்கைக்கு அமைதியா நிம்மதியா வாழ கத்துக்க, அது போதும். அவ்வளோ கொடுத்தாதான் நான் நிம்மதியாவேன் அப்படின்னா நீங்க மனசு திறந்து பேசல கடவுள்கிட்ட. நீங்க மனசு திறந்து பேசினாங்களா நீங்க பாடுவீங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அதுவும் அப்படி பாடலாமே, அப்படி பாடலாமே. பாடிட்டு வெளியே போன உடனே யாராவது உனக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பான், அங்க தீமை. என்னடா வாழ்க்கை இது? எல்லாமே ஆப்போசிட்டா போனா நம்ம ஜெபத்துக்கு என்ன மரியாதை? அதனால தான் நான் சொல்றேன், கொஞ்சமா ஜெபிங்களேன், நிம்மதியா இருப்பீங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க கடவுளை. டோன்ட் டிஸ்டர்ப் காட் ப்ளீஸ். உன்ன மாதிரி ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் தேவைகளில் பாவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். யாராவது ஒரு ஆள் சொல்லிக்கலாம், ஆண்டவரை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை விட கம்மியாக இருக்குல்ல அவனுக்கு எதாவது கொடு, அவனை பார்த்துக்க சொல்லி பாரு. அது இல்லவா உண்மையான ஜெபம்? எத்தனை நாளைக்குத்தான் இயேசுவை தொந்தரவு செய்வீர்கள்? நிம்மதி வராது மக்களை. தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிம்மதி வராது. கடவுள் சொல்லிட்டார், என்ன தொந்தரவு செய்ய அப்படின்னு. டிஸ்டர்ப் மீ, டிஸ்டர்ப் காட், எஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே, நாட் ஆல்வேஸ்.
எல்லா நேரத்திலும் போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ண, ஒரு வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்கார மனைவி கிட்ட காப்பி கொடு, 1 மணி நேரம் கழிச்சு டீ கொடு, 2 மணி நேரம் கழிச்சு சோறு கொடு, 3 மணி நேரம் கழிச்சு அதை கொடு, இதை கொடுண்ணா. இப்போ கொடுத்தன்னு வச்சுக்கோ, இப்போ கொடுத்தன்னு வச்சுக்க, அப்புறம் கேட்கவே மாட்டேன், மாறிட்டான். அதே நீ போய் வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க, ஏங்க சுடிதார் கொடுங்க, அந்த வளையல் வாங்கிட்டு வாங்களேன், அந்த புடவை வாங்கிட்டு வாங்களேன், ஏன் சும்மாவே உட்காந்துக்கிறேன், வெளியே போங்களேன், அதை செய்யுங்களேன், இதை சொல்லி பாரு. இங்கே இருக்கிறதுக்கு பாரில் இருக்கிறது எவ்வளோ மேலுன்னுவார். அங்கே அவர் சொன்னால் செய்யறதுக்கு ஆள் வரான். இவ்வளோதான் மக்களே, இவ்வளோதான். உன்னை தொந்தரவு பண்ணும் போதே உனக்கு எப்படி இருக்கு? உன் பிள்ளை தொந்தரவு பண்ணுதுன்னு வச்சுக்க, சின்ன குழந்தையா இருக்கும், இங்கே ஓடுது அங்கே ஓடுது. சி, ஒரு அழகான வார்த்தை சொல்லு, சனிய. இதே குழந்தைய கண்ணே மணியே முத்தே ஆண்டவரைய வயிற்றுல ஒரு பூச்சிப்புழு உருவாகாதா, வண்டலூர் ஜூவில் சேர்க்க மாட்டேனா அப்படின்னு நீங்கெல்லாம் பேசுறது அப்படி அசிங்கமா இருக்கு. மருமகளை பார்த்து மாமியார் சொல்லுது, என்னடியே பூச்சிப்புழு இல்லையா? அடி பூச்சிப்புழு வண்டலூர் ஜூ அடியுது, இதில் பூச்சி புழு சிங்கம் சிறுத்தை நம்ம பேசிக்கிறத பாரு. மனிதாபிமானமே இல்லாத பேச்சு. அவளை எல்லாரையும் விட நீதான புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரையும் விட நீதான புரிந்து கொள்ளும் பெண் இல்லையா? அந்த மனித தன்மையே இல்லையே, அதை பார்த்து பூச்சி புழு. ஐயோ ஆண்டவர். கால தாமதமாக குழந்தையை பெற்றுக்கொள்பவர்களும் இப்படிதான் பேசுகிறார்கள், உடனடியாக பெற்றுக்கொள்ளும். இப்ப கடவுளை என்னதான் செய்யணும்? உனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், 2வது வேணும், 3வது வேணும், பெற்றுக்கிட்ட அதுக்கப்புறம் அதை போட்டு சனியை எருமை மக்கு பண்ணி அது குறைய யார்கிட்ட போய் சொல்லும்? இவங்களை ஆண்டவர் என்னத்தை ஆசீர்வதிக்கணும்? நிறைவில்லாத மனசு இல்லையா? நிறைவு இல்லைல்ல, அமைதி இல்லைல்ல. ஒரு சீடன் தன்னுடைய குரு தன் சீடனை கூப்பிட்டான், இங்க வாடா, உனக்கு என்னெல்லாம் இருந்தா சந்தோஷம் கிடைக்கும் உட்காந்து எழுது. அவன் எழுதுனா ரூமு, வீடு, காரு, பைக்கு, ஒரு 55 ஐட்டம் எழுதிட்டான். 56வது மன நிம்மதி. 55 எழுதிட்டு 56வது என்னதான்? மன நிம்மதி. அவரு சொன்னாராம், குரு இந்த 55 அழிச்சிட்டேன்னு வச்சுக்க, மன நிம்மதி கிடைச்சிடும். அவ்வளவுதான், இந்த 55 அழிச்சிரு, மன நிம்மதி கிடைக்கும். இல்ல அந்த மன நிம்மதியை அழி, இந்த 55லும் அது கிடைக்காது. Lot of petition, lot of petition, lot of petition. God is bored of petitions. எத்தனை விதமான ஜெபம் நீ ஒரு விதமா கேட்ப, எனக்கு இந்த புருஷன் வேணான்னு, அவர் இந்த மனைவி வேணான்னுவார், அவர் இந்த பையன் வேணாம், இந்த பொண்ணு வேணாம், இந்த மருமக வேணாம், இந்த பிள்ளை குழந்தை, அப்புறம் எல்லாருமே வேணாம் வேணாம், எதுவுமே பிடிக்கல, எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ வாழணும்? செத்துப்போ. எதுலையுமே ஒரு மனநிறைவு இல்லைன்னா why should we live? கொஞ்சமா சந்தோஷமா இறையா. அட்லீஸ்ட் உனக்காவது அருளாலயம் வர்றதுக்கு தெம்பு இருக்கு. நிறைய பேருக்கு தெம்பு இல்லாம வீட்டில் படுத்து கிடக்கு. அது எவ்வளோ? ஆமாவா? இப்போ நான் கேட்டேன், அது ஆமாவா? ஆமாவா? எவ்வளோ சந்தோஷமா சொல்லுது போகிறோம். ஆமாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமா, என்னங்கடா இது? ஒரு ஃபீலிங்கே இல்லைல்ல. ஆக பிரியமான பிள்ளைகளை கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். 56 ஐட்டம் எழுதி வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட? இதெல்லாம் கொடுத்தியனா எனக்கு மன நிம்மதி கிடைக்கும். இப்போ கடவுள் கேட்குறாரு, 55 வேணுமா, மன அமைதி வேண்டுமா? சொல்லு, சத்தமா சொல்லு. மன அமைதி தானே, அதுக்கு மட்டும் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். வேற ஏதாவது சொல்லி எங்க அக்காளுக்கு, என் தங்கச்சிக்கு, என் தம்பிக்கு, என் மாமனாருக்கு, என் மாமியாருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு ஆண்டவரை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். டோன்ட் கன்ஃபியூஸ் காட். எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாத போயிடும். நான் ஒண்ணுமே சொல்றதில்ல. நன்றி நன்றி. என்னத்தை நான் பிச்சைக்காரன் கிடையாது. எங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் பிச்சைக்காரன். நான் பையன். எனக்கு கௌரவம் இருக்கு.
ஏசப்பா கிட்ட வந்து யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, அப்பாவும் நீங்க தான், அம்மாவும். சொல்லுங்க. நான் பாடினா எவ்வளோ பெரிய, நானே ஒரு பொய் பேசிட்டு பாடிக்கிறேன், என் பின்னாடி இவ்வளோ பொய் வருது. நீங்க தான். அப்போ அவங்க அப்பனை முதியோர் இல்லத்தில் விட்டுறியா? ஆக யாரும் இல்லை இயேசு, எல்லாரும் இருந்தும் நீ இருக்க வேண்டிய இடத்தை யாரும் எடுக்க முடியாது, அடக்க முடியாது. அந்த இடத்தில் யாருக்கும் இடமில்லை என்று சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதைதான் மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி என காக்கட்டும். பா, சிமியோன் எவ்வளவா பார்த்தாரு, அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு? இது பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமையும் இந்த குழந்தை அப்படின்வார். மரியாள் கலங்கினாள். உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் அப்படின்னார். நிக்கிறா பாருங்க, தூணு மாதிரி. துன்பம், கண்ணீர், கவலை, அதில் எவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானோ அவன்தான் கடவுளோடு இருக்கிறான். உடைந்தால் தான் நீ நற்கருணை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. when you break you become a Eucharist. உடைந்தால் தான். மரியாள் உடைந்தாள், தன் இன்பத்தை உடைத்தாள், தன் கண்ணீரை உடைத்தாள், கவலையை உடைத்தாள், எதிர்காலத்தை உடைத்தாள், மகிழ்ச்சியை உடைத்தாள். ஒண்ணுமே இல்லை அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் விண்ணக மன்னக ராக்கினிய வாழ்க. பட் அதுலயும் ஒரு நிறைவான ஒரு பாடல் பாடினா பார்த்தீங்களா? அந்த கஷ்டத்திலும், அந்த உடைத்தலிலும், அந்த உருவாக்கம் இல்லாத நிலையிலும், உருகுலைந்த நிலையிலும் மரியாள் தேவனை புகழ்ந்து பாடினாலே என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றுகிறது. கஷ்டத்தில் பாடுவீங்களா? கஷ்டத்தில் பாடுவீங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னா சொல்லனான்னு தெரியல. தாமஸ் மவுண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஒரு கையில் ரத்தம், இன்னொரு கையில் ட்ரிப்ஸு ஏறிக்கிட்டு இருக்கு. ஐசியூவில் படுத்துக்கிட்டு கிடந்தேன். படுத்துக்கிட்டு நானே உடஞ்சி போயிருக்கிறேன். எல்லா ரத்தமும் போய் ரத்தம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கையில் ஸ்ட்ரென்த்துக்கு குளுக்கோஸ் ஏறுது, ரெண்டு ஏறிக்கிட்டு இருக்கிற ஐசியூவில். எனக்கு முன்னாடி ஒரு பாட்டி 92 93 வயசு. அதுக்கு முகமூடி மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க, மூச்சு வரல. இப்போ இந்த கொரோனா 3வது கொரோனா வருதான். எத்தனை பேர் மூச்சு விட போறீங்களோ, மூச்சு இல்லாமல் போக போறீங்களோ, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனை. 3வது கொரோனா வந்துருச்சு, தப்பிக்கவே முடியாது. அதனால எதுக்கு ஜெபிக்கலையோ, ஆண்டவரே என்ன உசுரோட வச்சிரு அப்படின்னு மட்டும் ஜெபம் பண்ணு. தட்டிக்க தட்டிக்க தட்டிக்க. கொரோனா காலத்தில் என்ன ஜெபம் பண்ணீங்க? கொரோனா காலத்தில் என்ன ஜெபம் பண்ணீங்க? வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன ஜெபம் பண்ணீங்க? காசு இல்லை, பணம் இல்லை, சோறு இல்லை அப்படின்னா ஜெபம் பண்ணீங்க. ஐயா அப்பா, எங்க வீட்டுக்காரு நானும் என் பிள்ளைகள்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படித்தானே ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு ஏன் மாத்திட்ட? உயிரை தவிர மற்றதெல்லாம் கேட்டுக்கிறல்ல. இன்னைக்கு மனிதன் மாறி விட்டான், மரத்தில் ஏறி விட்டான். மோசமான ஜென்மங்க அந்த மனுஷ ஜென்மம். நீங்க வேற அப்படியே பாஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே போவோம். என்னைக்கு கேட்கறத நிப்பாட்டுவான்னா அன்னைக்கு தான் நிப்பாட்டுவோம். அன்னைக்கு தான் கடவுளுக்கே நிம்மதி. அப்பா போனாண்டா அருளாலயத்தில் வந்து என்னை படுத்துறான் பாரு பாடு. ஐயோ ரத்த கோட்டைக்குள்ளேயும் ஆவின் ஊற்றேன் பாடி ஆண்டவரை 20-30 வரங்களை கேட்டு என்னை கன்ஃபியூஸ் பண்ண லூசு பைய போய் சேர்ந்துட்டான். அப்பா சாமி வாடாங்க. அப்பா கூட நம்ம ஆளுங்க மோட்சத்துக்கு போனா இப்ப என்ன கொடுப்பீங்க? நம்ம கேட்போம், கேட்கக்கூடிய ஆட்கள் தான் கேட்பாங்க. நீங்க மோட்சத்துக்கு போனா கூட இது மோட்சமா? கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. வேர் இஸ் மை ஹஸ்பண்ட், வேர் இஸ் மை ஒய்ஃப்னு கேட்க மாட்டீங்க. புதுசா தேடுவீங்க அங்க போய். God is great. கடவுள் நல்லவர்.
அவர் என்னைக்குமே மாறாம இருக்காரு. இப்ப பாருங்க, ஆரம்பிப்பீங்க பாருங்க. நான் தான் சொல்றேன் உண்மை. 3வது கொரோனா ஆரம்பிச்சிச்சு. மூச்சு வருதா? கொஞ்சம் இழுத்து பாருங்க. வருதா? மந்தா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மூச்சு காற்றை ஊதி மனிதனை உருவாக்கியவன் என் தேவன். நீ வாங்குகிற மூச்சு தான் இயேசு. அதுதான் the greatest, the wonderful miracle that is happening just now. நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அதான் பெரிய புதுமை. இதை விட என்ன புதுமை வேணும்? இதான் புதுமை. நான் உயிரோடு இருக்கிறேனே, நைட்டு போய் பின்ன போறேனே, பிரெட் அண்ட் டீ ஏமாத்துறோம், நைட்டு போய் நான் பின்னி எடுக்கிறேன் டின்னர் அப்படின்னு நம்ம உயிரோடு இருக்கிறோமே, அதாங்க ஆசீர்வாதம். அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். கையை காணோம், காலை காணோம், மூக்கை காணோம், தேடிக்கிட்டு இருக்கான் பைபாஸில். நீ அழகா சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு உனக்கு முன்னாடி ஒரு ஏமாந்த சாமியார நோயாளியை கத்த விட்டு நீ சிரிச்சுக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க எனக்கு செய்யற கொடுமையை பார்க்கத்தான் செய்யறாரு. ஆக என்னென்றால் நீ இருக்கணுன்றதுக்காக என்னை இருக்க வைத்திருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, எவ்ரிதிங் இஸ் மிராக்கிள். சும்மா டோன்ட் டிஸ்டர்ப் காட். இது வேணும் அது வேணும். எப்பதான் நிப்பாட்டுவீங்க? மரியாள் கேட்டிருந்தால் 1000 கேட்டு இருக்கலாம். மரியாள் போராடி இருந்தால் இயேசுவிடம் எனக்கு என்ன கொடுத்தனே, உனக்காக ஒரு பையனை பெருத்து கொடுத்தனே, என்னையா கவனிச்ச அப்படின்னு பரம பிதா கிட்ட மாதா கெஞ்சனா கடவுளை எங்க போய் நிற்பார்? குழந்தைய கொடுக்க சொன்ன, அவமானத்தை சந்திக்க சொன்ன, அசிங்கத்தை சந்திக்க சொன்ன, விரோதத்தை சந்திக்க சொன்ன, 3 மாச கர்ப்பிணியாக இருந்த என்னை 96 மைல்கள் ஓட வச்ச பெத்த குழந்தைய, பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு எருசலேமுக்கும் நாசரேத்துக்கும் எகிப்துக்கும் ஓடுன நாடோடியா எங்கெங்க என்ன அடைய விட்ட? உன் குழந்தைய பெத்ததுக்கு இதுதானா சன்மானம்? இதுதானா வரோம்? இதுதானா ஆசீர்வாதம்? இது எனக்கு தேவையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இதெல்லாம்? இப்படி மரியாள் கெட்டிருந்தால் கடவுள் தன் முகத்தை எங்கு வைத்துக் கொண்டிருப்பார்? நான் தான் சொன்னல, உடைந்த உள்ளங்கள் மத்தியிலே தான் தேவன் வசிக்கிறார். அதனால நீங்க உடைஞ்சு போயிருக்கிறீங்களா, அதை காட்டுங்க ஆண்டவர்கிட்ட. அந்த கண்ணீர், கவலை, வேதனை, பலவீனம், இந்த பொல்லாப்பு, ஏமாற்றம், அசிங்கம், அவமானம், இதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நான் நல்லவன், நான் நல்லவன் பாட்டு நிப்பாட்டிக்கோ. உன்னை நல்லவனாவோ கெட்டவனாவோ வாழ செய்வதே கடவுள் தானே. ஆனால் எல்லாத்திலும் கடவுளை கொண்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். இவரை போய் தேட தேவையில்லை, அவர் தேடிக்கொண்டு வருவார். தேடினார்ல ஒரு பொம்பளை புள்ள 12 வருஷம் ரத்த போக்கு, கஷ்டப்படுது, வேதனைப்படுது, அவமானப்படுது, அசிங்கப்படுது, சொல்ல முடியல யாருக்கிட்டையும். ரகசியம் சொல்ல முடியுமா? எனக்கு ரத்த போக்குன்னு எல்லாருக்கிட்டையும் போய் கூடி சொல்ல முடியுமா? வாங்க அன்பிய பொறுப்பாளர்களே, அன்பிய மக்களே, பங்கு பேரவையே, மரியாயின் சேனையே, வாருங்கள், எனக்கு ரத்த போக்கு சொல்ல முடியுமா? அசிங்கம், அவமானம், துர்நாற்றம், அந்த பெண் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாள், உடைந்து உருகுலைந்து போயிருப்பாள், தன் ரகசியத்தை தன் கணவரிடம் கூட சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டிருப்பாள், தன் இதயத்தை திறக்க முடியாமல் உடைந்து போயிருப்பாள். அதைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். அதுதான் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தொட வச்சார்ல, அங்கதான் என் இயேசு இருக்கு. காரணம், இவன் ஆடையை தொட்டால் என் நோய் குணமாகும் என்று எவனோட போனேன், யார்கிட்ட பேசினேன், யாரும் கொடுக்க முடியாததை இவர் கொடுப்பார் என்று இதயத்தை கிழித்து திறந்த போதுதான் என்னை தொட்டது இவள் என்று இயேசு சொன்னார். இவள் இயேசுவை தொடவில்லை. ப்ளீஸ் லிசன். இயேசு அவளை தொட்டாள். இவள் ஆடையை தான் தொட்டார், ஆனால் அவளை தொட்டது ஆண்டவன். பிரைஸ் தி லார்ட். இவ தொட்டா இவன் நத்திங் டூயிங். அவன் அங்கே பிடிச்சி இழுத்தா அவருக்கு எப்படி தெரியும்?
ஆகவே அவள் ஆடையை பிடித்தாள், ஆளையே ஆண்டவன் பிடித்தான். இது இது இப்படிதான் நம்ம யோசிக்கணும். இறை வார்த்தையை ஒவ்வொரு புதுமையை நம்ம எடுத்து இப்படி பேசலாம். ஆண்டவருடைய அருள் வரங்கள் ஏராள மக்களை நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன, வந்த உடனே அந்த புகழ்ச்சி மட்டும் சொல்லணும். எனக்கு எப்பவுமே ஏதாவது நன்றி பாடல் பாடிக்கிட்டே இருக்கணும். கெஞ்சி கூத்தாடி ஆண்டவிடம் நான் கேட்க வேண்டாம். எப்பாவது ஒரு தடவை போதும். ஆனால் எப்பொழுதுமே நான் கேட்டுக்கொண்டிருந்தாள் வெறுப்பாயிடாது, அவருக்கு ஆகாது. பட் நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அதை கேட்டு கேட்டு எனக்கு கிடைக்கலன்னா உங்கள் விசுவாசம் தோற்று போகும் அல்லவா? அப்போ என் தேவையை குறைத்து கொண்டால் என் விசுவாசமும் அதிகமாகும், நான் ஆண்டவன் மீது கொண்ட அன்பும் அதிகமாகும். பிரைஸ் தி லார்ட். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆக கூப்பிட்டு பேசுறாரு இல்லையா, மனுஷனுக்கு இந்த ஜென்மத்தில் நிம்மதி வராது. ஒரு அரசன் யானை மேலே வந்துக்கிட்டு இருந்தானா, ஒரு துறவி அந்த சைடு போனார். ஒரு பிச்சைக்காரன், பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க, கையில் ஒரு நல்ல குண்டல கவசம் மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். பிச்சைக்காரா போ வெளியே, அங்கே அரசன் வராரு. அரசன் வந்தா அரசனையும் போட சொல்லு பிச்சைன்றான். அவன் ஞானி, அரசனே போடுறா பிச்சைன்றான். அரசன் நிப்பாட்டி கேட்குறா, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கொடுப்ப? அவன் உனக்கு என்ன வேணும்டான்னா நீ என்ன கொடுப்ப? தங்க காசுகளை கொடு. தூக்கி போடுறாரு, பாத்திரம் நிரம்பல, நகை அது இது முத்துக்கள் அது இது போடுறாரு, எதுவுமே உள்ள நிறையில, காலியா இருக்கு. பயந்துட்டார் அரசர். என்னடா இது, மும்பிட்டு தூக்கி போட்டு இப்படி இருக்கடா, ஆடடா நான் சரண்டர் ஆயிரடா, உண்மையான பிச்சைக்காரன் நான் தான்டாப்பா, என்ன விட்டுரு அப்படின்னாரா அரசன். அவன் ஞானி. இது என்னடா பாத்திரம் அப்படின்னா, இது பாத்திரம் அல்ல, ஒருவனின் கபாலம், மண்டை ஓடு, ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு. இது உனக்கு முன்னாடி இருந்தான அரசன், அவனுடைய மண்டை ஓடு. ஓ மண்டை ஓட்டியும் இன்னொருத்த எடுப்பான். ஆக நிறைவேறாத ஆசைகளோடு வாழ்கிற மனிதனுக்கு நிம்மதி இந்த உலகத்தில் இல்லை. எனவே நிறைவேறாத மூளை இருந்த இடம்தான் இந்த கபாலம். இது எல்லாருக்கும் உண்டு. என்னைக்கு நீ நிம்மதியா இருப்ப சொல்லு பார்க்க, எது கிடைச்சா நிம்மதியா இருப்போம்? ஜஸ்ட் அண்ட் பீஸ்ஃபுல். இப்போ நீ அமைதியா இருந்தியனா நீ என்னைக்கும் அமைதியா இருக்கலாம். இப்போ உட்காந்துருக்கிற நேரத்தில் அமைதியா இருக்கு, மனசு ஆறுதலா இருக்கு, நிம்மதியா இருக்கு. இது தொடர வேண்டுமானால் ஜெபி, அதை மட்டும் கேளு. இதை கொடுத்தா நான் நிம்மதி ஆயிடுவேன், முடியாது மக்கள், நம்மளால முடியாது. நிம்மதி என்பதே ஒரு வரம். நீ எல்லா வரங்களையும் வாங்கிட்டு கடைசியா நிம்மதி கொடுங்க ஆண்டவரேன்னா, ஃபர்ஸ்ட் நிம்மதியை கொடு ஆண்டவரே. அது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் நிம்மதியாக வாழ வரம் கொடு. பிரைஸ் தி லார்ட். அது போதும். இப்போ நிம்மதியாக இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம், யாராவது கை தூக்கு பார்ப்போம். இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். ஏன் வீட்டில் பொண்டாட்டிலாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா? பிள்ளைங்களை விட்டு வந்துட்டீங்களா? ஆனால் போனால் ஆரம்பிச்சிடும் நிம்மதி இல்லாமல். வீட்டுக்கு போனால் ஆரம்பிச்சிடும், அதையும் தாங்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஆக பிரியமான பிள்ளைகளே, நிம்மதி என்பதை ஆண்டவன் கையில் வைத்திருக்கிறார். மற்றதெல்லாம் அவன் கையில் இருக்கு. பணம், காசு, பொருள், நகை, நட்டு, பெயர், புகழ் எல்லாம் அவன் கையில் இருக்கு. நிம்மதி மட்டும் கடவுள் கைகளில் இருக்கிறது. நீங்க நினைச்சிருக்கிறீங்க அவர்கிட்ட பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு. அவர்கிட்ட இருப்பதெல்லாம் நிம்மதி, உன் உயிர். அவ்வளவுதான். அதை கேளு. அதை கேட்கறதுக்கு தைரியம் இருந்தா ஆண்டவன் உனக்கு நிம்மதி கேட்டியா, இதாங்க மறைமுகமா என் தேவைகளை இறைவனிடம் கேட்பதுதான் நிம்மதி. நிம்மதி கேட்டான்னு வச்சுக்க, அந்த நிம்மதியை பாதுகாப்பதற்காக கடவுள் சிலதை செய்து கொண்டே இருப்பார் உன் வாழ்க்கையில், உன் நிம்மதி களையக்கூடாது என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் இன்னைக்கு. ஆகவே ஆண்டவரே, மரியாதை போல மனம் திறந்து அந்த கல்யாண வீட்டில் பாடு, அந்த மனுஷனை தூக்கி சொந்த பிள்ளைய அடிச்சு அரைச்சி அந்த சதையை கிழிச்சு அந்த ரத்தத்தை புழிஞ்சி செத்த உடம்ப அந்த அம்மாவுடைய மடியில் போடுறாங்க. இதுதான் மாதாவுக்கு கிடைச்ச பரிசு. இறைவனின் தாய் உண்மைதான். பட் அந்த இறைவனின் தாய்க்கு கிடைத்த பரிசு
டெட் பாடி. அதான் உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? அதை நினச்சி பார்க்க முடியுமா? தாயிருக்க மகன் சாகிற ஒரு சோகம் இந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வாலிபர்களுக்கும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக். எல்லாம் இது போட்டாங்களாமே, இன்ஜெக்ஷனு போட்டிங்களா? நீங்களாம் போட்டிங்களா? அந்த 2 இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? கோவேக்சின் என்னமோ சொல்லுவாங்களே, போட்டிங்களா? அப்போ போயிடுவீங்க. ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஃபியூனரலுக்கு நான் வரேன். ஏன்னா நானும் போட்டேன். சந்தோஷத்தை பாரு பாவி மக்கள். ஆக பிரியமான ஏங்க, அந்த கோவேக்சினையே அடிக்கக்கூடிய ஒரு வேக்சின் உங்களுக்கு டெய்லி கொடுக்குறாரு சாமியார். என்னது? நற்கருணை தாங்க நம்ம வேக்சினு. கைதட்டிக்கா. அதை தின்னும் போது ஜெபம் பண்ணு, ஆண்டவரே. இப்போ ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, உம் உடலை தின்பதால் நான் என்ன ஒரு ஜெபம் சொல்லு. கிறிஸ்துவின் சரீரமே ஒன்னுத்துக்கும் தெரியாது. தண்ணி குடிச்சுக்கிறேன். எங்கேயாவது எழுதி வச்சிருப்ப, பார்த்து சொல்லு. தாங்க நம்ம கிறிஸ்தவா. ஒரு ஜெபம் மனப்படமா தெரியுதா பாரு. சரி, பரலோக மந்திரம் மட்டும் தனியாக ஒரு ஆள் எழுந்து சொல்லுங்க பார்ப்போம். மரியாதை சேனா இருக்கக்கூடாது. மற்றபடி டெய்லி ஜெபம் சொல்கிறவங்க இருக்கக்கூடாது. எப்பாவது ஜெபம் பண்ண. நீ அடிக்கடி ஜெபம் பண்ணுற. ஏன் மலையாளத்தில் பறையும் உக்கார். வேற யாராவது தனியா நான் சொல்கிற ஆள் எந்திரிச்சு சொல்கிறேங்கண்ணே பரலாம். செத்தண்டா மாட்டிக்குவீங்க மக்களை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். அந்த ஜெபத்தை இனிமேல் சொல்லும் போது கிறிஸ்துவின் ஆத்துமமே அந்த வேக்சினை எடுத்து விடும். சொல்லுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க அந்த ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவரை சாப்பிடுங்க, சொல்லுங்க. தட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் வேக்சின் அவைலபிள் ரெடிமேட். பிரைஸ் தி லார்ட். அது சாப்பிடு. அதுகிட்ட எந்த மருந்தும் மோத முடியாது. அதுகிட்ட எந்த மருந்தும் மோத முடியாது. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இது உயிர் தரும் மருந்து, அது உயிர் எடுக்கும் மருந்து. பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையோடு சாப்பிடணும். ஆக சிமியோன் அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு, இது செத்து போயிடும், இது வீழ்ச்சிக்கு இதுக்கு காரணமாகும் அப்படின்னு. அப்போ மரியாள் என்ன செஞ்சா? நீ அந்த இடத்துல நின்று உன் குழந்தைய தூக்கி, நான் அந்த மாதிரி இந்த குழந்தை முகப்பார் வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் நடுவில் ரவுடியாக வரும், இது வெஸ்ட்டை ஈஸ்ட் ஆக்கும், ஈஸ்டை ஒஸ்ட் ஆக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்க, என் கதை ஒஸ்ட் ஆகிடும். நான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சொன்னேன்னு வச்சுக்க, இதாங்க சொல்றாரு. கேவலமா இந்த குழந்தையை பார்ப்பதற்காக உயிரோடு இருந்த ஒரு முதியவன் பேசுகிற பேச்சா இது? அங்கேயும் மரியாள் உடைபடுகிறாள். பாருங்க, நான் சொன்னேன், உடைந்த இதயத்தை தேவன் பார்க்கிறார், நுறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் பார்க்கிறார். உன் மனசு உடையவே இல்லை, உனக்கு கஷ்டமே இல்லை, கண்ணீரே இல்லைன்னா நீ இயேசுவை புரிந்து கொள்வது கஷ்டம். இயேசு உன்னோடு இல்லை என்பதும் உண்மை. ஆக மாதாவோடு இருந்தாங்க அப்படின்னார். மாதா இந்த உடைந்த அனுபவத்தை எல்லாம் உருவாக்குகிற அனுபவமாக மாற்றியதற்கு காரணம் அவள் நற்கருணையை சுமந்தாள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை சுமந்ததனால், நற்கருணையை சுமந்ததனால் உடைந்ததை உருவாக்க முடிந்தது, உடைந்ததற்கு உயிர் கொடுக்க முடிந்தது, உடைந்ததை உருவாக்கம் செய்ய முடிந்தது. அதான் கூட இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவான், டாக்டர் உனக்கு கை ஒரு மாதிரி இருக்குது, என்ன கூட சொல்லுவான் டாக்டர், பேசலாம் கூடாது ரொம்ப சத்தமா, உனக்கு தான் அடிக்கடி ரத்தம் வருது இல்லை வாயிலையும், அங்கங்கே ரத்தம் வருது இல்லை, பி கேர்ஃபுல், ரொம்ப கத்தாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் அந்த வயிற்றுல கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணிட்டு தான் இருக்கிறேன், பண்ணக்கூடாதுன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, பண்ணிக்கிட்டு இருக்கிறல்ல. வாழும் நற்கருணையாக மாற வேண்டும். நற்கருணை பற்றி பேசி பிரச்சனை இல்லை, அது என்ன தருகிறது என்பதை உணர்ந்து நிற்கிறவன் நான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பலி போனானா, ஒரு அம்மா கேட்டுச்சான், இப்போ 2 பிரெட்டு கொடுப்பா, காசு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீட்டில் அப்படின்னா. நான் வீட்டில் கஷ்டமாக இருக்கு, போய் எடுத்துகிட்டு வா, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா, என்கிட்ட எதுவும் இல்லை, ஆனால் உனக்கு நான் ஒரு பூசை ஒப்பு கொடுக்குறேன்.
உனக்கு நான் ஒரு பூசை ஒப்பு கொடுக்குறேன், உன் பூசை எவனுக்கு வேணும் அப்படின்னு சொன்ன ஆளு, சரி இல்லைப்பா அது பூசை இந்த பிரெட்டை விட விலை உயர்ந்ததுப்பா, உனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் கிடையாது. சரி நீ ஒரு பேப்பரில் பூசைன்னு எழுது, பூசைன்னு எழுது, தராசில் வை. தராசில் வச்சான், அவன் பிரெட்டு கடையே உள்ள போச்சு. பூசை அப்பவும் கீழே போகாம அப்படியே நின்று கொண்டிருந்தது. விலை மதிக்க முடியாதது திருப்பலி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அதான் சொல்றேன், அந்த பூசை பலியை போல ஒரு பலி இல்லை. The greatest prayer of the world is mass, Eucharist. நான் உணர்ந்து சொல்லுகிறேன். ஒரு பூசை, டெய்லி பூசை பார்த்தேன்னா அதனுடைய அருமை சில பேருக்கு தான் தெரியும். டெய்லி பூசை போக்குறது சில பேருக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. அது போலன்னா ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு இருக்குன்னு சொல்லும். அப்படி இருக்கக்கூடாது, கிறுக்கிறுன்னு இருக்கக்கூடாது. போலையே ஒரு எண்ணம் இருக்கலாம். அது ஒரு போனோம் 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 அப்படின்னு நீ அடிக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். அந்த பூசைக்கு போயிட்டு வந்தால் ஒரு தெம்பு, ஒரு தைரியம், ஒரு 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 தெனாவட்டு, ஒரு கெத்து, ஓகே பார்த்துடலாம், சாதிச்சிடலாம், செஞ்சிடலாம், வச்சிடலாம். ஆக அந்த மாதிரி ஒரு தைரியத்தை தருவது நற்கருணை. ஆகவே பிரியமானவர்களே, மரியாள் அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டது அந்த நற்கருணை என்ற பேழை. கருவிலே இயேசுநாதர் அந்த 3 நாள் தான் பாடுபட்டார். இந்த 3 நாள் தான் பாடுபட்டார். மற்ற நாள்லாம் ஜாலி தான். அவர் கடற்கரை ஓரத்தில் பிரசங்கமும், இங்கே ஓசானாவும், அங்கே வராரு மெசியான்றதும், கூட்டம் அப்படியே அல்ல பொறிக்குது. ஆனால் உண்மையிலுமே சுமைகளை சுமந்தே அழிந்தவள் மரியாள். தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் அணு அணுவாக துன்பத்தை மட்டும் தான் சுவாசித்தாள். எனவே அவள் நற்கருணை பேழை. அதெல்லாம் கஷ்டம் வரும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன கூட சொன்னாங்க, இவருன்னா இவரெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு, சுகம் தராரு, அது தராரு, ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க, இவருக்கே இந்த நோய் வந்துருச்சே. நானும் அதான் கேட்பேன். நான் கூட பரவாயில்ல, ஒரு மனுஷன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், மாதா என்ன செஞ்சாங்க, அது என்ன பண்ணுச்சு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு? இந்த பேச்சாளர்கள் கேட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சொல்லுவேன், நானும் ஒரு வகையிலே இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நானும் இயேசு மாதாவாக மாறிக்கொண்டிருக்கிறேன். நேற்றெல்லாம் 1 hour 1.25 மணி நேரம் 55 கிலோமீட்டர் பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போனேன். அந்த தைரியம் எப்படி வந்தது? அந்த உடல் வலிமை எப்படி வந்தது? அங்கே போய் அவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் பேசணும், அது எப்படி வந்தது? இத்தனைக்கும் நான் சாப்பிட்டது 2 வாழைப்பழம், இப்போ கூட கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய், கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன்னா இவ்வளோ வருமேன்னு பேசாதானே, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். பட் சக்தி உணவினால் வருகிறது என்று நம்பாதீர்கள். உணவினால் வருகிற சக்தியை விட அந்த உணர்வுகளில் கடவுள் இருந்தால் அது கொடுக்கிற சக்தி ஒரு பெரிய சக்தியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நல்லா சாப்பிட்டா நல்லா ஆயிடலாம், நல்லா இல்லை. ஆக பிரியமான பிள்ளைகளை, பலருடைய கண்களுக்கு வியப்பாக ஆண்டவன் நம்மை மாற்றுவார். காரணம், இதயம் திறந்து நான் பேசுவது இறைவனிடம் மட்டும். எந்த மனிதனிடமும் கம்ப்ளீட்டா உண்மையை பேசவே கூடாது. நம்ப மாட்டான்பா. எதுக்கு பேசுற? சும்மா தானே சொல்றேன், செய்ய போய் சொல்றேன்னு தெரியும். எனக்கு தெரியாதா? நீ போய்தான் சொல்ற. நீ ஒரு ஏமாளி, நீ ஒரு கோமாளி, நீ ஒரு பொய்க்காரன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த கெட்ட பேர் வாங்கிறதுக்கு எதையும் சொல்லாமையே இருந்துடலாம். என் தேவனுக்கு தெரிந்தால் போதும். இதை நல்ல மனசுல வைங்க. இதயத்தை அவருக்கு மட்டும் திறங்கள். அவருக்கு, இவருக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, சொந்தங்கள், அக்கா, தங்கச்சி, எல்லாமே பிரச்சனைக்குரிய ஆளு. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் எல்லாரும் உனக்கு எதிரியாக ஒரு நாள் மாறுவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவங்கிட்ட பேசாத, என்கிட்ட பேச, அவனை நம்பாத, என்ன நம்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னது காரணம் என்ன? அந்த அக்காலே உனக்கு எதிரியா மாறும், அந்த அண்ணனே உனக்கு எதிரியா மாறுவான். ஏதாவது ஒரு சொத்தோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ அவ தாண்டி சொன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்கு வேதனைப்பட்டிருக்கிற? அதனால இப்பவே ஒரு சிலதை மட்டும் ஷேர் பண்ணும், மற்றதை கடவுளுக்கு மட்டும் சொல்லுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் தந்தையும் உனக்கு ஆசீர்வாதம் தருவார். பிரைஸ் தி லார்ட். அதனால நான் சொன்னதெல்லாம் ஆறுதல் பெறுகிற இடம் தேவாலயம். அதனால தான் நான் சொல்றேன், இதயத்தை திறந்து காட்ட வேண்டிய இடம் தேவாலயம்.
அவன் மறந்துடக்கூடாது. ஆறுதல். இங்க வந்து நான் மாறிடுறேன், இந்த ஜபத்துக்கு போய் மாறிட்டேன், அந்த ஜபத்துக்கு ரொம்ப மாறி என்ன பண்ண போற? உன்னால என்ன பிரயோஜனம்? நீ மாறி என்ன பண்ண போற? நீ மாறி என்ன கிழிக்க போற? புனிதையா? என்னத்துக்கு மாறுற? நீ அந்த மாறுறன்றதை அப்படி நிப்பாட்டிட்டு எதெல்லாம் நீ குட்டுன்னு நினைக்கிறியோ அதில் மட்டுமே உன்னுடைய கவனத்தை செலுத்துறேன்னு வச்சுக்க, நீ எங்கேயோ போயிடுவ. நான் மாறணும். இங்கே ஏன்டா நிற்கிற? இங்கே வாடா. இங்கே இருக்குதுல்ல, நீ நல்லது செய்யறல்ல, அன்பு காட்டுறல, பாசம் காட்டுறல, ஷேர் பண்றல, கொடுக்கறல, தர்மம் பண்றல, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு. அது மைனஸ். அதுக்கிட்டயா போய் உட்காந்துக்கிற? அது என்னைக்கோ வருது போகுது. நிறைய பேர் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையின் மகிழ்ச்சி இழந்து விடுக்கிறோம். எவ்வளோ நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ நல்ல காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதில் கவனத்தை செலுத்தாம இங்கே தான். ஏன்? கடவுள் என்ன சொல்றாரு? மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் தானே சொல்றாரு. நீ நற்செய்தியை நம்பினாலே மாறிவிட்டாய் என்று தானே அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புறேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்னாலே மற்றதை அவர் மாத்திக்குவாரு. அவருக்கு வேலை கொடு. யாருக்கு? ஏசுநாதருக்கு வேலை கொடு. நானெல்லாம் சொல்லுவேன், தப்பார், நல்லது இருக்குதா அது பிரகாரம் ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். கெட்டதுன்னு இருக்கா அங்கெல்லாம் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நீ பார்த்துக்க, எனக்கு அதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை, பாய், நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். கெட்டதை நீ பார்த்துக்க, நல்லதை நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஜெபம் பண்ணாமல் நான் மாறணும் ஒஸ்ட்டாக போயிடுவேன். அதனால தான் ஒரு சாமியார் சொல்லுவார், டோன்ட் சேஞ்ச், யூ மே லூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி. நீ மாறணும்னு ஆசைப்பட்டால் உன்னுடைய ஒரிஜினல் பண்புகளை இழந்து விடுவாய். அது வேற விகாரமாக மாறி விடுவாய். ஆக பிரியமான பிள்ளைகளே, இதோ அந்த நேரத்தில் இதயம் திறந்து பேசுகிற, மாதாவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற புனித நாளாக இது மாற வேண்டும். இந்த நல்ல நாளிலே இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக நமக்கு தேவையானது மன நிம்மதி, வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஜெபிக்கிறது இந்த தேவை வேணும்னு சொல்றதுக்கு காரணமும் மன நிம்மதி தான். இது எனக்கு நடந்தா எனக்கு அமைதி வரும், இது எனக்கு கிடைச்சா இது அமைதி வரும். வருமா? அப்படி வந்தவர்கள் உண்டா? இங்கேயே இருக்கிறாங்களா அருளாலயத்தில்? ஏன் உனக்கு தான் ஒரு வரம் கேட்டு வந்தல்ல, அது கிடைச்சிடுச்சுல்ல, வீட்டில் இருக்கலாம்ல, திரும்ப ஏன் வந்த? ரெண்டாவது பெட்டிஷனுக்கு வந்திருக்கிற, மூணாவது வாரம் வருவேன், மூணாவது பெட்டிஷன் எடுத்துட்டு வருவேன். புதுசு புதுசா பெட்டிஷன். ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஜெபமாக நம்ம ஜெபங்கள் மாறணும். துதி, கன, மகிமை, நன்றி, புகழ்ச்சி, கனப்படுத்துதல், இதுதான் நம்முடைய வேதமாக, ஆசீர்வாதமாக, வணக்கமாக, பக்தியாக மாறணும். எப்போ பார்த்தாலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி அந்த காய் கூட, அந்த எலுமிச்சம் கூட, அந்த கொத்தமல்லி கூட, இந்த கேரி கூட, அந்த 2 கிலோ கூட, இது 3 கிலோ, இதே தாங்க நம்ம கோயிலில் பண்ணுறோம். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், சாட்டையை பின்னி எடுத்துருவேன். என்ன சொன்னார்? சாட்டையை எடுத்து பின்னி எடுத்துருவேன். ஏன்? எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டிங். எங்கே? கோயிலில். நீ இது கொடுத்தியனா நான் 4 வாரம் தொடர்ந்து வரேன், நீ இதை கொடுத்தேனா 8 வாரம் வேளாங்கண்ணிக்கு வரேன். இது என்ன இந்த பேரமா? எவ்வளோ படித்தவங்க நம்மெல்லாம், எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவர்கள். மதம் மதுவாக மாறக்கூடாது. திங்க் பண்ணோம். கடவுள் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நம் கற்பனைக்கு எட்டாதவர். அது அவருக்கு அதுக்குள்ளே போடாதீங்க. ஆகவே தயவு செய்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்ள தகப்பனை போற்றுங்கள், புகழுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும், அதிசயமாக மாறும். அதனால அப்போ என்ன சொல்றீங்க ஃபாதர்? அப்போ தேவைகளை கேட்கக்கூடாதா? நான் தான் கேட்குறேனே. எப்போ நிறுத்துவேன்? அதை சொல்லு. நீ எப்போ கேட்கணும் எப்போ கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தேவை கேட்பதை எப்பொழுது நிறுத்துவாய்? நான் பிரசங்கம் முடிச்சோன்னே நிப்பாட்டிறியா? நீ தேவையை கேட்கறத எப்போ நிப்பாட்டுவ? அதை மட்டும் சொல்லு. சாகர வரைக்கும் கேட்ப, செத்துப்போ. அப்ப ஆண்டவர் சொல்லுவார்ல, இவனை வச்சு பிரயோஜனமே இல்லை இல்லையா? கலைகளோடு சேர்ந்து நல்லதையும் பிடுங்கி நெருப்பிலே போடுங்கள். பைபிள் வாசனம்.
போடுங்கள், ரெண்டுத்தையும் எரிச்சிருவோம் அப்படின்வாரு. ஆக கொஞ்ச காலமாவது ஆண்டவரை, கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல்காரன் ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, பாசம் இருந்தாலும் நிலை இல்லை, பகல் வேஷம் போட்டாலும் சொந்தம் இல்லை, ஆறடுக்கு மாளிகையில் வாழ்ந்தாலும் அனிதா 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லை. கொஞ்ச கால எதுக்கு சேர்த்து வச்சுக்கிற? குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு தான் நிறைய பேர் சொத்து சேர்த்து வைக்கிறான், பணம் சேர்த்து வைக்கிறான், நகையை சேர்த்து வைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்குது, அதுக்கிட்ட பேங்க் பேலன்ஸும் கிடையாது, நகையும் கிடையாது, பரதேசியாக தாங்குது, சந்தோஷமாகுது. நிறைய பேர் சேர்த்து லாக்கர்லாம் வச்சுட்டு வாயை லாக் பண்ணிச்சு. அந்த நகை போடுறவங்கலாம் ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? வராதுங்க, அது வராது. எவன் திருடிக்குவானோ அது வராது. அது ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்க, ஹலோ ஐ எம் ஃப்ரீ கமான் இல்ல, ரொம்ப சிரிக்குதுன்னு வச்சுக்கோ, அது கவரிங் போட்டிருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்னா எல்லாருக்கிட்ட அக்கா எப்படிக்கா இருக்கா, நல்லா இருக்கிறியா? சிலதெல்லாம் மோதிரம் போட்டுருச்சுன்னா இப்படியே வைக்கும் கையை, பார்த்துருக்கிறீங்களா? ஆம்பளைங்க வாட்ச் போட்டா, இந்த பிரேஸ்லெட் போட்டா இப்படின்னுவான், ஏதோ வளையல்கார மாதிரியே பண்ணுவான், பார்த்துருக்கிறீங்களா? ஆம்பளைங்க அது அவனுங்க வளையல்காரனுங்க, இப்படி இப்படின்னுவான். வாட்ச் புதுசாக கட்டினா அப்படி நின்று பார்ப்பார் அவர், இல்லைன்னா இப்படி கையை கட்டிக்குவார். பார்த்து எல்லா ஸ்டைலையும் நான் கோயிலில் கவனிச்சுட்டு தான் வரேன். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற முகம் இல்லை, ஆடை ஆபரணங்களுக்கு ஏற்ற முகம் இல்லை, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அது ஹாப்பினஸ் இஸ் இன்சைட் ஜாப். மகிழ்ச்சி என்பது உள்ள இருந்து வரணும், வெளியில இது கொடுக்க முடியாது, இது கொடுக்க முடியாது, அதுவா வரணும், ஜீன்ல இருக்கணும், ரத்தத்தில் இருக்கணும் அந்த மகிழ்ச்சி. கோயிலுக்கு போனவன சமாதானம் பண்ணும்போது சில மூஞ்சி பாரு, சமாதானம் தலையும் ஆட்டாது, ஒன்னும் ஆட்டாது. அதுவும் அந்த அம்மா கொஞ்சம் வசதியா இருந்து பக்கத்தில் இருக்கிறது ஒரு பரதேசியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே இழுத்து விடலாமான்னு இருக்கும். என்ன பண்றது, சாமியார் ஆயிட்டுறேன், அமைதியா ஆண்டவரே அந்த துரோகிய மன்னி அப்படின்ட்டு. ஆக இப்படிதான் நம்மளது நடக்குது. அதான் ஒருத்தர் சொன்னார், நான் கிறிஸ்தவத்தை மதிக்கிறேன், ஆனால் அதில் இருக்கிற ஜாதிகள், வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகளை வெறுக்கிறேன் அப்படின்ற. இயேசு சொன்னது மாதிரி நம்ம இல்லை. ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த நாள் இதயத்தை திறக்கிற நாளாக இருக்கட்டும். பூட்டி கிடக்கிற இதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவர்கிட்ட வெறுமனே வாயை திறந்தது போதும், தொண்டையை திறந்தது போதும். இன்னைக்கு மனசை திறப்போம். திறந்து எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் இறைவனிடம் கொட்டி தீருங்கள்.